எனக்கு தெரியும்டா. ஏன் ரவி என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூடா கண்ணா. கைலாசம், என் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுப்பியப்பா. கெஞ்சி கேக்குற. அம்பிகா, நீ என்ன மன்னிச்சிருமா. நான் உங்க பக்கத்துல இல்லாதனாலதான் இதெல்லாமே நடந்திருக்குமா. இனிமே அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. தேங்க்யூ ரவி. என்னால ஷாலினியை விட்டு எப்படி போக முடியும்? சிவா மாதிரி ஒரு கேவலமான நம்பிக்கை துரோகிய ஷாலினி மனசுல இடம் பிடிக்க வச்சதே நான் தானே. அவனோட உண்மையான ரூபத்தை ஷாலினிக்கு காட்டுற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அந்த ஷாலினிக்காக தானே நீ போக வேண்டாம்னு சொன்ன. எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவ உன்னை தடுத்த உடனே நீ எல்லாத்தையும் மறந்துட்டல. அவளோட கண்ணீரை பார்த்த உடனே என்னோட காயத்தை நீ மறந்துட்டல. என்ன விட உனக்கு இப்ப அவதான் முக்கியமாயிட்டா இல்ல? அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா. ஆமா அப்படிதான். இங்க பாரு ரவி, இதுக்காக ஒரு நாள் நீ வருத்தப்படுவ. என் கையில பட்ட காயம் 4 நாள்ல சரியாயிடும்டா. ஆனா உனக்கு அந்த குடும்பம் பயங்கரமான ஒரு வலியை கொடுக்கும்டா. அத உன்னால வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது. உன்னோட பெரியய்யா இருக்காரே, உன்னை பையன்னு சொல்லிக்கிட்டு தன்னோட சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக்கிறாரு. சிவாவையும் ஷாலினியும் நீ தானே சேர்த்து வச்ச. இப்ப கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் நீ தானே ஒவ்வொன்னா பார்த்து செய்யணும். தேவைப்பட்டதுன்னா இவங்க எல்லாரும் எருமையை கூட சாமியா கும்பிடுவாங்க. உன்னோட இந்த பெரியய்யா உன்னை தன்னோட புள்ள மாதிரின்னு சொல்லிக்கிட்டு உன்னை கழுதையா பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரில இன்னும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு பெரியக்காக இந்த வீட்டுல இல்ல. ஆனா அவரோட பொண்ணுக்காக தானே நீ இருக்க. அப்பா மேல இருக்கிற விசுவாசம் உன் கண்ணை மறைச்சது. இப்ப அவர் பொண்ணோட காதலா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மா. தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தாத. போய் அந்த ஷாலினியோட கண்ணீரத்தோட. உனக்கு இப்ப எல்லாமே அவதானே. நான் என்னமோ அவங்க கொடுத்த நகையை வித்து நம்மளோட கடனை எல்லாம் அடைச்சிடலான்னு நினைச்சேன். அப்புறம் இங்க இருந்து நிரந்தரமா எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சேன். ஆனா முடியலையே. நீ நீ இந்த நரகத்துல நாங்கெல்லாம் சாகணும்னு தானே ஆசைப்படுற. நடத்து, ஓ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்து. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்க கூட நான் வந்துருவேன். இந்த வீட்டை விட்டே வந்துருவேன். ஆனா இப்ப இல்லம்மா. இங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதை நான் சரி பண்ணணும். இல்ல பெரிய பாவத்துக்கு ஆளாயிடுவேன். இந்த வீட்டுல எனக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு. அதை நான் சரி பண்ண உடனே இந்த வீட்டை விட்டு நானே வெளியே வந்துருவேன். நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? ஒரு நாள் நீ பெருசா அடிபட போறடா. அதுக்கு காரணம் அந்த பொண்ணாதான் இருக்கும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை சரி பண்ண நீங்க தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் ஷாலினிக்கு சிவாவை பத்தின உண்மைகளை சொல்லி ஆகணும். என்ன ரவி, எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்க போல இருக்க. எங்க இங்க பாரு. ஒருவேளை பெரியப்பாவை பார்க்க போறதா இருந்தா இப்ப போகாத. ஏன்னா பாட்டி ரூம்ல இருந்து இப்பதான் அவரு ரொம்ப கோவமா வந்திருக்காரு. ஆமா, இப்போ ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும் ரவி. வெப்பம் அதிகமா இருந்தா பாட்டி ரூம்குள்ள போய் ஏசியை போட்டுக்கோ. ஏண்டா? ஆமா, உனக்கு என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? அதான் பெரியப்பா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காருல என்கேஜ்மெண்ட்டுக்காக. சார் அந்த டென்ஷன்ல இருக்காரு. அட ராக் ஸ்டார் டானி, நீ டென்ஷன் ஆகலாமா? அதெல்லாம் ஆகாத. ஓகே, லெட்ஸ் டு ஒன் திங். இப்போ நம்ம போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு சாங் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? நல்லா இருக்குவா? தேவா, இப்போ வேண்டாம். நான் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓகே, பை. நீ என்ன இவனே ஏதோ மூடவுட்ல இருக்கான் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது?
ரவி, நீ எப்ப வந்த? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இங்க இருக்கேன்னு முடிவெடுத்த உடனே ஷாலினி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 10 minutes டைம் வேணும். நீ எப்பல இருந்து இவ்வளவு ஃபார்முலா ஆக ஆரம்பிச்ச? உனக்காக நான் ஃபுல் டைம் கொடுப்பேன். சொல்ல, என்ன விஷயம்? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா ஷாலினி? என்ன என்ன லூசு மாதிரி கேக்குற? முதல்லலாம் நீ ஓ ஆன்ட்டிக்கு நடந்த விஷயத்தினால பதில் சொல்லு ஷாலினி. உனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு ரவி. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ எப்பவுமே எனக்கு துணையா இருந்திருக்க. என் வாழ்க்கை பூரா நான் உன்னை நம்புவேன். உன் மனசு உடையிற அளவுக்கு நான் ஏதாவது சொன்னா கூட உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இருக்குமா? என்ன விஷயம் சொல்லு ரவி. பதில் சொல்லு ஷாலினி. ஒருவேளை நான் ஏதாவது சொல்லி உன் மனசு உடைஞ்சு போச்சுன்னா அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா? அப்பவும் நான் உன்னை நம்புவேன். என் நல்லதுக்காக தான் நீ எதையும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ரவி. சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொல்றியா? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப நீ இந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த சிவா நல்லவனே இல்ல ஷாலினி. உனக்கு எந்த வகையிலுமே தகுதி இல்லாத ஒருத்தன். ஸ்டாப் இட் ரவி. விளையாடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி விளையாடினா I'll kill you. Stop it. நான் போய் சொல்லல ஷாலினி. அந்த சிவா நம்ம நினைச்ச மாதிரி நல்லவனே இல்ல. நம்ம அத்தனை பேரையும் மொத்தமா ஏமாத்திருக்கான். ஏய், எனக்கு புரியுது. அந்த சிவா பத்தி நல்ல விஷயங்களை நான் தான் எடுத்து சொன்னேன். ஆனா இப்ப நான் தான் சொல்றேன் ஷாலினி, அந்த சிவா எல்லா விஷயத்துல நம்ம கிட்ட பொய்யா பழகி இருக்காம உண்மையே இல்ல ஷாலினி. நீ என்ன சொல்ற? சிவா அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஐயோ, இதுதான் உண்மை ஷாலினி. அவ மொபைல்ல நான் தான் வச்சுட்டு இருந்தேன். அதை கொடுத்துலாம் நான் வீட்டுக்கு நான் போனப்போ அங்க ஒரு பொண்ணு கூட அவன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன பேசினா தெரியுமா? இப்ப வேற ஒருத்தி பிடிச்சிருச்சா? அதனால என்ன இக்னோர் பண்ண ட்ரை பண்றியா? Just tell me, have you still together or not? Hey. Of course get together. ஒன்ன தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்ல. அந்த சிவா உன்னை உண்மையா காதலிக்கவே இல்லை ஷாலினி. உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக தான் பழகிருக்கான். அவன் அந்த பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசும்போது நான் நேர்லயே பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உன்னால் இதை ஏத்துக்கவே முடியாது. ஆனா இது எப்படி உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்கிறது? வா, நம்ம அப்பா கிட்ட பேசலாம். அப்பா, சிவாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. He's not a nice guy. அவன் லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. அப்படி இருந்தா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். ப்ளீஸ், நீங்க கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஆமா பிரியா, நான் என் 2 கண்ணாலையும் பார்த்துட்டு வரேன். சிவா வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான். அவகிட்ட நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னான். எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேரு காயத்ரி. அதுவும் எனக்கு தெரியும். ஐயா, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவாவே இதை என்கிட்ட சொன்னான். காயத்ரின்னு ஒரு பொண்ணு அவன் பின்னாடி சுத்துறதாவும் வெறித்தனமா விரும்புறதாவும் சொன்னான். அவ தான் அவனை விரும்புறாளாம். சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிர்பந்திக்கிறாளாம். ஒருவேளை சிவா அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சிவாவை மிரட்டுறாளாம். சிவாவும் அட்வைஸ் பண்ணியிருக்கா. ஆனா அவ கேட்குற மாதிரி இல்லை. அவ டார்ச்சர் அதிகமான உடனே வேற வழியே இல்லாம சிவா நல்லதனமா பேச ஆரம்பிச்சிருக்கா. அப்பதான் அந்த பொண்ணை கண்ட்ரோல்ல வைக்க முடியுங்கிறதுனால அதைத்தான் நீ பார்த்துட்டு வந்திருக்க. ஆமாமா, இப்பதான் சிவா நம்ம வீட்டுக்கு வந்தா. இது எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டு போனான். இந்த நாடகத்தை கல்யாணம் வரைக்கும் தான் பண்ண வேண்டி இருக்குன்னு அவன் சொன்னான். அதுவும் கல்யாணத்துல அந்த பொண்ணு எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு தான். இதோ பாருமா, அவன் நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்க கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட எதையும் மறைக்கல. ஆனா ரவி அவன் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கானே. இதுல ரவியோட தப்பும் எதுவும் இல்ல ஷாலினி. இவன் என்ன பார்த்தானோ அதத்தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மை அது கிடையாது. ஷாலினி, உனக்கு சிவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான். ஆனா ஐயா, நான் ரவி, சொல்றது நீ காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீயே சொல்லு. சிவா தன்னை பத்தி இவ்வளவு விஷயத்தை மறைக்காம சொன்னதுக்கு அப்புறம் அவனை எப்படி சந்தேகப்படுறது? ஆனா எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்றது நல்லது இல்லையா? நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் ரவி. அது மட்டும் இல்ல, உண்மையை எப்பவும் கண்ணால பார்க்க முடியாது.
அதை நமக்கு மனசார உணர தெரியணும். இதை பாருமா ஷாலினி, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் அப்பாவை நம்பு. நான் உன் வாழ்க்கையில எந்த தப்பு நடக்க விடவே மாட்டேமா. தேங்க் காட் டேட், ஐ அம் சோ லக்கி. நல்ல வேளை ரவி இங்க வந்ததை நீங்க பாத்துட்டீங்க. ரவி என் மொபைல திருப்பி கொடுக்க வருவான்னு எனக்கு ஐடியாவே இல்ல. நான் அவகிட்ட பேசுறத அவன் பார்த்தானு கூட எனக்கு ஐடியா இல்ல. அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாம நான் நேரா பாலா அங்கிள் கிட்டே போயிட்டேன். அவர்கிட்ட ஒரு புது கதையை விட்டேன். ஐ எம் so proud of you. எந்த ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்றதா இருந்தாலும் உனக்கு நல்லாவே வருது. இல்ல டாட், இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கே. ரவி அவன் என்னமோ ரொம்ப நல்ல நண்பன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் நான் யூஸ் பண்ண ஒரு பகடக்காய். ப்ளீஸ், நீ அழக்கூடாது. சிவாவை எழுந்துருவனோன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அவனுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சேன். இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், நான் நிஜமாவே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். I love him so much. எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி எதுவும் தெரியல. அவனுக்காக என்ன ஃபீல் பண்றேன்னு கூட தெரியல. ஆனா எனக்கு நீ கிட்ட வந்து சிவா நல்ல பையன் இல்லைன்னு சொன்ன உடனே, அவன் லைஃப்ல வேற ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன உடனே நான் உள்ளுக்குள்ளேயே உடைச்சு போயிட்டேன். ரவி, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணு புரியல. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு அப்பா சொல்லி புரிய வச்சுட்டாரு. I just can't control my feelings. இப்பதான் நான் அவனை எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத ரியலைஸ் பண்றேன். நான் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் ரவி. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் உடைஞ்சிருந்தா அப்புறம் என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் அவளோட ட்ரஸ்ட முழுசா ஜெயிச்சிட்டேன் டாட். இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். உங்க ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது, உங்க பையனுக்காக நடக்கும். ஏன்னா அவன் ரொம்ப அம்பிஷியஸ். எனக்கு 1008 கனவுகள் இருக்கு. அவனுக்கு லுக்ஸ், பணம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஃபீலிங்ஸ் மட்டும் தான் அவன் பாக்குறான். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அவன் ரொம்ப காதலிக்கிறான். என் ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, மத்தவங்க ஃபீலிங்ஸையும் அவன் பெருசா நினைக்கிறான். நீயே பார்த்தல, நிஷாவோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாம அவளுக்கு எவ்வளவு பக்குவமா சொன்னான்னு. அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணா, கௌரி அக்காக்கு ஹெல்ப் பண்ணா, ஏன் அவன் உனக்கு கூட ஹெல்ப் பண்ணா. அவன் பக்கத்துல இருந்தானா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஷாலினியோட ஃபேமிலி எனக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கு அவங்க பணத்து மேலதான் கண்ணுன்னு சந்தேகமே வராது. ஏன்னா அவங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்காம நிஷாவை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு. அவங்களுக்கு உண்மை தெரியாதே. நான் ஒருவேளை நிஷாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வெறும் மாப்பிள்ளையா மட்டும்தான் இருந்திருப்பேன். ஆனா நான் இப்ப அந்த வீட்டு பையனாவும் மாறிட்டேன். சோ எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க நியாயமா எனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வெக்கக்கேடா நினைக்கிற ஒரு பெரிய விஷயத்த நான் என் தலைமையில ஏத்துக்கிட்டேன். அந்த வீட்டுல வளர இல்லீகலான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாட்டி அவன் முன்னாடி என் அப்பன் பேரு தெரியாதவன் சொன்னாங்க. ஆனா அப்பாவும் அவன் என்ன விட்டு கொடுக்கல ரவி. அவன் காதல புரிஞ்சுக்கிறவன், உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கிறவன். அப்படியே அப்பா மாதிரி எனக்கு இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் தான் வேணும். அப்பா அம்மாவை காதலிக்கிற மாதிரி என்ன காதலிக்கிறவன் தான் எனக்கு வேணும். And I'm so lucky. ஏன்னா சிவாவும் அந்த மாதிரி பையன்தான். உண்மையிலேயே நான் எப்படிப்பட்டவன அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா அந்த வீட்டு கதைய நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். டேட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த வீட்டுல சண்டை 2 பொண்ணுக்கு நடுவுல இல்ல, 2 பொம்பளைக்கு நடுவுல. அப்படியா? ஆமா, ஒண்ணு அம்மா, இன்னொருத்தங்க அந்த பாட்டி. ஓ, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும்பா, எப்பவுமே ஜெயிக்கிறது அம்மாவா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே அம்மாவை தான் அவங்க புருஷன் ரொம்ப காதலிப்பான். அவங்க அம்மாவுக்கு மதிப்பு கொடுப்பாரு. ஆனா கேக்குறது என்னவோ அவங்க பொண்டாட்டி பேச்சதான். யூ மீன் பாலகிருஷ்ணன்? எஸ் டாட், உங்க ஃப்ரெண்டு, சாரி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலா. டாடி, இந்த காதல்ன்ற கடல் இருக்கே ரொம்ப சுவாரஸ்யமானது. ட்ரஸ்ட் மீ, அதுல ஒரு முறை விழுந்துட்டோம் மூழ்கி போயிடுவோம். பாருங்களேன், முதல்ல பொண்டாட்டிக்காக காதல்ல விழுந்தாரு. ஏன்னா எவனுக்கோ புள்ளைய பத்த ஒருத்திய கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, இமேஜின். ஆனா இப்ப பொண்ணுக்காக இவர் மறுபடியும் விழறாரு. All thanks to you ரவி. நீ தானே சொன்ன அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு.
எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நீ தானே ரொம்ப முயற்சி பண்ண. நான் உன்னோட பார்வையில இருந்து அவனை பார்க்கும் போதுதான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ so much. You're really a true friend. ரவி, அந்த வீட்டுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நாய் என்ன கடிக்கிற நாயா மாற வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஐ மேனேஜ்ட் him quite well. ஆனா அந்த நாயை நம்பவே முடியாது. அது எப்ப வேணும்னாலும் என்ன மோப்பம் பிடிக்கலாம். இந்த ஷாலினியும் அவ டேடும் அவனை ரொம்ப அதிகமாவே நம்புறாங்க. அதனால தான் டிசைட் பண்ணிருக்கேன், ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை அடையணும். I'm going to get Shalini before I get Shalini. நீ என்னடா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன பண்ண போற நீ? பொறுத்திருந்து பாருங்க டேட். உண்மையான ட்விஸ்ட் இனிமே தான் வரப்போகுது. சிவா உண்மையிலே அந்த மாதிரி பையனா? ஷாலினி நினைக்கிறதா கரெக்டா இல்லை நான் பார்த்ததான் உண்மையா? என் மனசுக்கு என்னமோ எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீரணும். அம்மா அப்பா சஞ்சய் நில்லுங்க. நீ இப்ப சொன்னது உண்மைதானா? 100க்கு 100 உண்மைமா. நான் இந்த ராத்திரியே உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நீங்க கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனாலதான் நான் அப்ப சொல்லல. அப்போ அந்த ரவி யோசிக்காம விசாரிக்காம என் பிள்ளைகிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். இத நினைச்சு பார்த்தா எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம் நரேந்திரன். நான் தான் பாலகிருஷ்ணனோட மதர் அம்சவேணி பேசுறேன். ஞாபகம் இருக்கா? என்ன நரேந்திரன், ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி இருக்கீங்க? அப்புறம் அந்த கிஷோர் எப்படி இருக்கான்? என்னவோ இப்பெல்லாம் அவன் ரொம்ப அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன சொல்றீங்க? அப்படியா? அவ்வளோ நஷ்டமாயிடுச்சா? மொத்த பணமும் கைவிட்டு போயிடுச்சா? திவால் ஆயிட்டானா? நீங்க தானே அவனுக்கு அதிகமா பணம் கொடுத்திருப்பீங்க. ஆடாடாடா, ஆண்டவனே, ஆண்டவன் அதிகமா சோதிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி கடன்காரனா ஆக்க கூடாது. இல்ல 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 இல்ல, நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்ப நான் போனை வைக்கிறேன் நரேந்திரன். என்னாச்சுமா? வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு. நான் இனிமே இஷ்டம் போல ஆட்டம் போடுவேன். சம்சம். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடை போடு. இந்த கல்யாணம் இப்ப நடந்தே தீரணும். அத நானே முன்ன இருந்து நடத்தி காட்டுவேன். என்ன இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசைதான், ஷாலினி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் நடக்கும் நடக்கும், கல்யாணம் நடக்கும். சும்மா அட்டகாசமா ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். அம்மா, என்ன நீங்க நடத்த போறீங்களா இந்த கல்யாணத்தை? நீங்க இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஏன் இந்த கல்யாணத்தை தடுக்கணும்? எனக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே. ஷாலினி திவாலான குடும்பத்துக்கு போறா. அந்த கிஷோர் இருக்கானே, அவன் கோடி கணக்குல கடன் வாங்கி இருக்கான். அவன் ஒண்ணு இல்லாம திவால் ஆயிட்டான். ஷாலினி அந்த வீட்டுக்கு போய் ராணியா இருக்க மாட்டா, வேலைக்காரியா தான் இருப்பா. துணி தோப்பா, அப்புறம் பாத்திரம் தேய்ப்பா. இங்கே பத்மாவதி எவ்வளவு ஆட்டம் போட்டா என் முன்னாடி. இனிமே பாரு, விளையாட்ட பாரு. என் புள்ள தெருவுல இருந்து அவளை கூட்டிக்கிட்டு வந்து இந்த மாளிகையில வச்சான்ல, அவ பொண்ணு இந்த மாளிகையிலிருந்து தெருவுக்கு தான் நேரா போப்பாரா. என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம கூடிய சீக்கிரம் ஷாலினிக்கு கல்யாணத்தை பண்ணி இங்கிருந்து அனுப்பிடணும். அந்த ஷாலினி பொண்ணு என் நிஷாவோட உரிமையை பறிக்க வந்தா இல்ல, இப்ப பார்
நிஷாவுக்கு ஒரு பெரிய குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த பத்மாவதியை பார்த்து, பத்மாவதி, நிஷாவுக்கு கிடைச்சதோ உண்மையான வைரம், ஆனா உன் பொண்ணுக்கு கிடைச்சதோ வைரம் மாதிரி இருக்கிற உப்பு கல்லு. அம்மா அப்பா சஞ்சய் நில்லுங்க. ஓகே ஓகே. ஆமா பெரியா, இந்த கேட்டர் டெக்கரேட்டர் எல்லாருக்குமே சொல்லியாச்சு. டேட்ஸ் சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இது எல்லாமே என் பொறுப்பு. இவன் கிட்ட எதுவும் இருக்கு. ஐ மீன் இஸ் நாட் பேட். வீட்டு சர்வன் தான், இருந்தாலும் ஹேண்ட்ஸம் அண்ட் ஹாட். சரிங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. டெக்கரேட்டர் ஆல்பம் கொடுத்துருக்காரு நிச்சயதார்த்த அலங்காரத்துக்கு. என்னங்க சார்? பெரியா, இந்த டெக்கரேஷன் ஆல்பம் வந்திருக்கு. சரிங்க, நான் ஷாலினிட்ட கொடுத்துறேன். ஓகே. சரிங்க. அதையும் முடிச்சிடறேன். ஸ்ட்ரேஞ்ச். இவனையே முதல்ல பார்க்காம விட்டுட்ட நிஷா. நெவர் மைண்ட். ஆனா இதுக்கப்புறம் என் பார்வையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ மாட்டிக்கிட்ட ரவி. நீ வேணா ஷாலினியோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இனிமே நீ எனக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும். அதுதான் உன் தலையெழுத்து. உறவே உயிரே இணைந்து வழங்கியோ